ஹாய். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, குடிப்பழக்கம். மது அருந்துனா என்ன ஆபத்து வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். குடிப்பழக்கம்னா என்ன அப்படின்றத விட, குடிப்பழக்கம் வாழ்க்கையில் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பின் விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குடிப்பழக்கத்தை நாம் ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இங்கே இந்த பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இந்த கலாச்சாரத்தில் கண்டிப்பாக வந்து குடிப்பழக்கத்தை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். குடிப்பழக்கம் எதனால் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதை விட எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் எப்படி சொல்கிறது, ஒரு சிறு வயதிலே ஒரு அறியாத வயசு இருந்தாலும் சரி, 18 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி, குடிப்பழக்கத்தை ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்க. அவங்க மன உளைச்சல் ஆளாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது. மன உளைச்சல் இல்லை, அதனோட விருப்பம். இப்போது வீட்டிலையோ பெரியவங்க யாராச்சும் குடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்கள பார்த்துட்டு அந்த சிறுவன் என்ன பண்ணுவான், நாமளும் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. குடிப்பழக்கன்றது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் எந்த வயசில் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. வயசுக்கு தாண்டி குடிக்கிறதோ, வயசு இறந்தப்புறம் இதை குடிச்சு தான் செத்து போயிட்டான் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. குடிப்பழக்கம் குடித்தா என்ன வரும், அதனால் பாதிப்பு என்ன அப்படின்றது தான். ஏன்னா நம்மளோட அந்த எப்படி சொல்கிறது, குடிச்சிட்டோம்னா அந்த ட்ரிங்கோட வயிறில் நம்ம அதை வெளியே இழுக்கும். ஏன்னா அதுலேருந்து நல்ல கெட்டது எப்படி சொல்கிறது, கெட்டதோ தவறையோ அப்படின்னு நம்ம வந்து குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுலேருந்து எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி குடித்தோம்னா நுரையீரலை பாதிக்கப்படும். ஏன்னா அங்கேருந்த கழிவுகள் வந்து வெளியெடுத்துப்படும். ஏன்னா அப்போது வந்து என்ன ஆகுனா, நம்ம நுரையீரல் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். அப்போ வந்து என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து சாப்பிட்டு உன் உடம்பு நீ வந்து பார்த்துக்கிறனா, அதே மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழத்தை குடிக்க ஆரம்பிச்சேன்னா அந்த நுரையீரல் வந்து ரொம்ப அழுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்கஹால் ட்ரிங்கை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது. இந்த மாதிரி வந்து நிறைய குடிப்பழக்கம் பேர் இருக்குது. ஏன் அரசாங்கத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, அதில் வந்து வருமானம் நிறைய வர்றதுனால அதை அழிக்க முடியாது. யாராலையும் அழிக்க முடியாது. நான் சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். குடிப்பழக்கத்தை வந்து நிறைய பேர் குடிக்கிறதுனால நிறைய ஆபத்துகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளே அறியாமல் மென்டலிட்டி ஆகி தலைக்கு ஃபுல்லாக ஏறி பைத்தியம் முடிச்சு பித்த முடிக்க வைக்குது. நம்மளே அறியாமல் அடிக்கிறது, யாரையா போயிட்டு குத்துறது, ஏதாவது ஒரு பைத்தியம் மண்டைக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். ஏன் அது அப்படி ஆகுதுன்னா, கொஞ்சமாக குடித்தாலுமே நிறைய குடித்தாலுமே அவனுக்கு மண்டைக்குள்ளே போயிட்டு அப்படியே சொர்க்க வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இதையே விட்டுட்டு கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி அதை குடிச்சிங்கன்னா வயிறே ஃபுல்லாக புண்ணாயிருன்னு சொல்கிறாங்க. அதிகமாக கள்ளச்சாராயத்தை குடித்தோம்னா கண்டிப்பாக ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையும் மதுனால நிறைய பேருக்கு பாதிப்பு வருது. ஏன் பாதிப்பு வருதுன்னா, அவங்க குடிக்கிறதுனாலையோ இல்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் அப்படின்றதுனாலையோ இல்லை, அவங்க குடிச்சிட்டா என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத அவங்களே வந்து கற்றுப்பாங்க. நிறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது குடிச்சிட்டோன்னா கள்ளச்சாராயம் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இதெல்லாம் அடிக்கும்போது கையை எடுத்துருவாங்க. நிறைய நியூஸ்லாம் பார்த்தபோது கையை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு இடத்துலலாம் மது வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த வயசுலலாம் 5 வயசு பையன்லாம் குடிப்பான். அது அவங்க வீட்டிலோட வளர்ப்பு தான் பார்த்து கற்றுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற சர்க்கிளில் பார்த்து குடிக்கிறது. அந்த மாதிரி குடித்தா என்ன தப்பா அப்படின்னு கேட்குறீங்க. குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை. நான் குடித்தா ஆபத்து வரும் தான் நான் சொல்கிறேன். குடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு நான் அதிலேயே அடிக்ட் ஆகிடக்கூடாது. லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக. ஏன்னா குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இவளுக்காக குடித்தேன், அவள் என்னை விட்டு போயிட்டா, அவளுக்காக நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாகறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியை எடுத்துருக்கும் போது அதில் யாராவது ஒருத்தர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குடிச்சிட்டும் அதோட உடம்பு வலியை தேர்த்திட்டு அவங்க வீட்டுக்கும் நல்லது செய்வாங்க. இருந்தாலும் பட் அது குடிக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னாலுமே அதை விட முடியாது. நிறைய பேருக்கு விடுறதுக்கு ஒரே ஒரு முயற்சி என்னன்னா, நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் அந்த குடிப்பழக்கத்தை விட முடியும். இப்போ கல்விலையும் சரி, கல்லூரிலையும் சரி, நிறைய வேலைவாய்ப்பில் எதுலேயுமே வந்து நம்ம ஒன்று பண்ணுறோம் செய்கிறோம், அந்த செயல் செய்கிறோன்னா அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் என்றைக்கும் விட்டு போகிறதில்ல. காலேஜ் போயிட்டு மாறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கேயும் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சுற்றிட்டா அங்கேயும் குடிக்க ஆரம்பிப்பீங்க மதுவை. அதே சரி வேலைக்காக போகலாம், ப்ராப்பரான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சுற்றிக்கிட்டு ரொம்ப ஃபுல்லாக குடிச்சிட்டு அழியிறது, சொந்த காசுலேயே வச்சு பணத்தை யூஸ் பண்ணாமல் எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக போகாமல் தேவையில்லாமல் குடிச்சு கெட்டு போகிறது, அதெல்லாம் நிறைய பார்க்குறேன். ஏன்னா நம்மளோட குடும்பத்தை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த குடியினால் நீங்கள் அதிகமாக டிப்ரெஷனில் இறங்கிட்டீங்கன்னா அந்த குடியை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப 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 குடிச்சிட்டே இருப்பீங்க. அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கெட்டதுங்க. ஏன்னா அது குடிச்சிட்டோம்னா நம்மளோட அடிக்டே அதில் மட்டும் தான் இருக்கும். ஏன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம், நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் போல். அந்த மாதிரி அந்த அந்த ஒரு மது பழக்கத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு
குடிக்க ஆரம்பிச்சோம்னா அதை விட மாட்டோம். ஏன்னா டெய்லி ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி அதையும் நம்ம குடிச்சிக்கிட்டு நம்ம உடம்பையே அப்படி சொல்கிறோம், நம்ம உடம்பையே என்னது மதுக்கே கொடுத்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா மது பழக்கத்துக்கே கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து வீட்டுக்கு தெரியும் போதோ இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் போதோ அந்த சுற்றி இருக்கிற சர்க்கிள் எப்படி பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். குடிக்கிறதும் வந்து டெய்லி குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படிலாம் இல்லை. குடிச்சா கண்டிப்பாக கெட்டு போவீங்க. குடிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் நீங்கள் குடிச்சு அப்படியே நீங்கள் குடிச்சு அதில் அடிக்ட் ஆயிருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் அதுலேருந்து வெளியே வரதுக்கு பாருங்கள். ஏன்னா அதையே பழக்கமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது விடவே முடியாது, லைஃப் லாங் விட முடியாது. எப்படி சொல்கிறேன், அது விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இப்போ டெய்லி நம்ம எப்படி தண்ணி 1 லிட்டர் காலையில் இருந்து எடுத்து குடிக்கிறோமோ அதே மாதிரி காலையில் தண்ணி தேடுறதோட அந்த மதுன்ற குடியை தான் ஃபஸ்ட்டு தேடுவோம். எங்கடா இருக்குன்னு தேடுவோம். அதுக்கான தேவையான காசையும் பயன்படுத்திக்கிட்டு நீ குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. கடைசி வரையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மது பழக்கத்தை வந்து நீங்கள் ஒதுக்க பாருங்கள். ஏன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசாக லைக் பண்ண பாருங்கள். எப்படின்னா இல்லை நம்ம உடம்புக்கு பாதிப்பு வரும் இதனால் இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக சொல்கிறேன் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு வாழ்நாள் முழுவதும் உயிரோட வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடிச்சு சாவுங்க, அதெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். குடித்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் இதில் பேசுகிறோம். குடிச்சு ஏன் ரொம்ப பேர் வந்து கெட்டு போகிறாங்க அப்படின்னா இதனால் மட்டும்தான். ஒன்று பொண்ணுக்காக, கண்டிப்பாக பொண்ணுக்காக, அது உங்களுக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கைக்கு அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி டிப்ரெஷன் பண்ணுறான்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எதுவுமே பிரச்சனை இருக்காது, ஆனாலும் பசங்க கூட இருந்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு அப்படியே ஆர்வமாக இருப்பீங்க. நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருக்கிறவங்க எப்படி சொல்கிறது, குடிக்கலாம் கூட குடிக்க வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் குடிச்சு அடிக்டாக இருந்தாலும் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வர பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு கரெக்டான முடிவு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் உடம்பு நீங்களே கெடுத்த மாதிரி இருக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இது குடிச்சாதான் நிம்மதி, எனக்கு மைண்ட் அப்படி சொல்கிற மாதிரி போகுது அப்படி இப்படின்னா குடிச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம், ஒரு 40 வயசு 30 வயசுக்குள்ளே இறந்து போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. குடிக்காமல் நல்ல ஃபுட்டாகவும் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து குடிச்சிட்டு அதுலேருந்து ஆபத்து வருது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் நிறைய சிகிச்சை இதெல்லாம் பக்கம்லாம் போவீங்க. அது பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் குடிச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கு உடம்பு பொறுத்தெல்லாம் வந்து குடிப்பாங்க பார்த்து. ஆனால் வந்து இதை வந்து கொஞ்சம் காலத்துக்கு இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கும் நீ வாழ்கிற வயசுலேயுமே இதை ஒதுக்க பாருங்கள். பாய்.